Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஜப்பானில் ரியோ டட்சுகி என்ற தீர்க்கதரிசியின் கணிப்புகள் அப்படியே நடந்து வருவதாக நம்பப்படும் நிலையில் அவரது ஒரு எச்சரிக்கை அந்நாட்டையே பதற வைத்திருக்கிறது. ஜப்பானில் இன்றைய தேதியில் பரபரப்பாக பேசப்படுபவர் ரியோ டட்சுகி. இவரது கணிப்புகள் அப்படியே பலிப்பதாக நம்பப்படுவதுதான் இதற்கு காரணம். உதாரணமாக 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து சுனாமி ஏற்படும் என இவர் கூறியிருந்த நிலையில் அது அப்படியே நடந்தது. அதில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்து அணு உலை விபத்தே நடந்தது. இந்நிலையில் வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஜப்பானில் கடலுக்கு அடியில் நிலம் பிளந்து மிகப்பெரிய சுனாமி உருவாகி பேரழிவை ஏற்படுத்தும் என இவர் கணித்துள்ளார். கடல்கள் பொங்கும், எரிமலை சீறுவது போல் நீரும் சீரும் என்றெல்லாம் இவர் எழுதியிருப்பதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜப்பானியர்கள் கவலையில் மூழ்கியுள்ளனர். ஜூலை மாதம் கடலோர பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள் தங்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளனர். கடலோர பகுதி விடுதிகளில் ஜூலை மாதத்திற்கான முன்பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஜப்பானியர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தங்கள் திட்டத்தை ரத்து செய்துள்ளனர் அல்லது ஒத்திவைத்துள்ளனர். ரியோ டட்சுகி 1999ஆம் ஆண்டு எழுதிய ஒரு புத்தகத்தில் உள்ள விஷயங்கள்தான் இத்தனை கலவரங்களுக்கும் காரணம். தி ஃபியூச்சர் ஐசா என்ற பெயரில் இவர் எழுதிய புத்தகத்தில் பல கணிப்புகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் வரும் ஜூலையில் சுனாமி வரும் என்ற இவரது கணிப்பு அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வாங்கா என்ற மூதாட்டியின் கணிப்புகள் பெரும்பாலும் பலித்து அவர் உலக அளவில் பிரபலமாகியுள்ளார். ரியோ டட்சுகியின் கணிப்புகளும் இந்த பாணியில் இருப்பதால் இவர் புதிய பாபா வாங்கா என்று அழைக்கப்பட தொடங்கிவிட்டார். தற்போது ஜப்பானில் சமூக ஊடகங்களில் இவரது கணிப்புகள் தான் பேசுபொருளாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.